திமுக கூட்டணி கட்சியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய எஸ்டிபி கட்சியும் மற்றும் நன்னிலம் வேட்பாளருமான நெல்லை உபராக் இணைந்திருக்கிறார். அவர் கேட்பதற்கு நிறைய கேள்வி இருக்கிறது. சார் வணக்கம் சார். குறிப்பாக பரிச்சயப்படாத ஒரு தொகுதின்னு சொல்லப்படுது. இந்த தொகுதியில் எப்படி வெற்றி வாய்ப்பு நமக்கு இருக்குது சார்? இது நல்ல எஸ்டிபியை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழக எஸ்டிபி கூட்டணியுடைய வேட்பாளராக நன்னிலத்தில் இறக்கப்பட்டிருக்கிறேன். நன்னிலம் என்பது நம் நிலம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை 234 தொகுதியிலும் இருக்கிற கட்சியினுடைய வலுவான கட்டமைப்பு எஸ்டிபி கட்சிக்கு இருக்கிறது. அதுபோல் எங்களுடைய கூட்டணியினுடைய பலம் அது ஒரு மிக முக்கியமானது ஒரு பலம். இன்றைக்கி எதிர்கட்சியினுடைய வேட்பாளர்கள், கூட்டணியினுடைய வேட்பாளர்கள் தமிழ்நாட்டிற்கு துரோகம் இழைக்கிற, தமிழ்நாட்டு மக்களை கண்டாலே அல்லது தமிழர்கள் என்று சொன்னாலே வேப்பங்காயாக கசக்கிற பாஜக அதிமுக கூட்டணி என்பது தமிழ்நாட்டில் வீழ்த்தப்பட வேண்டும் என்று தமிழ்நாட்டுடைய மக்கள் இப்பொழுது நினைக்கிறார்கள். எனவே ஒரு மாபெரும் வெற்றி பெறுகிற ஒரு மெகா கூட்டணியில் வெல்வோம் ஒன்றாக என்ற முழக்கத்தோடு தமிழக முதல்வர் அவருடைய சாதனையை சொல்லி அந்த தொகுதியில் நாங்கள் பிரச்சாரம் செய்ய போகிறோம். தொகுதி என்பது, களம் என்பது திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு சாதகமாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக எஸ்டிபி திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியுடைய வேட்பாளராக இருக்க உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுகிற எனக்கு மிக வாய்ப்புள்ள ஒரு தொகுதியாக இருக்கிறது. மக்களுக்காக போராடுகிற ஒருவரை எப்பொழுதும் மக்கள் அங்கீகரிப்பார்கள். மக்களுடைய பிரச்சனைகளுக்காக, நன்னிலம் தொகுதியினுடைய முன்னேற்றத்திற்காக வேண்டி என்னை நிறுத்தியிருக்கிற இந்த சூழலில் நிச்சயமாக ஒரு வரலாற்று சாதனையை இந்த முறை நான் படைப்பேன், நான் வெற்றி பெறுவேன். அந்த மக்களுடைய பேராதரவோடு நன்னிலம் சட்டமன்ற உறுப்பினர் என்கின்ற அந்தஸ்தை இந்த மக்கள் எங்களுக்கு தருவார்கள். இந்த தொகுதியில் பல்வேறு சவால்கள் இருக்குது. குறிப்பாக அதிமுக முன்னாள் அமைச்சர் அங்கே தொடர்ந்து பல்வேறு பணிகளை மேற்கொண்டிருக்காரு. அப்போ அந்த சவாலுக்கு இடையில் எப்படி எஸ்டிபி கலங்காண போகிறாங்கன்னா ஒரு சமூக கருத்து பரவப்படுறது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, முன்னாள் அமைச்சர் அதுபோல் 2 முறை சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் அமைச்சர் தான், 2 முறை சட்டமன்ற உறுப்பினர் தான். ஆனால் அந்த மக்களுக்கு என்ன செய்தார் என்கிற கேள்வி மிக முக்கியமானது. ஒரு பிள்ளை தானாக பிறக்கிறது, ஒரு பிள்ளை பிறக்கிறது, ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த பிறந்த குழந்தை தானாக வளரும். ஆனால் இது எந்த அளவிற்கு அது ஒரு ஊட்டச்சத்தோடு வளர்கிறது, எந்த அளவிற்கு அதுக்கு போதுமான சத்துணவு கிடைக்கிறது என்பதுதான் மிக முக்கியமானது. ஒரு தொகுதி என்று சொன்னால் அந்த தொகுதியில் நடக்க வேண்டிய அரசாங்கத்துடைய பணிகள் இயல்பாக நடக்கும். ஆனால் அமைச்சராக இருந்த காலத்திலும் அதுபோல் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காலத்திலும் அந்த தொகுதிக்கு என்ன செய்தார் என்று தொகுதிக்கு போய் என்னிடத்தில் கேள்வி கேட்கிற நீங்கள் போனாலே தெரியும். அப்படி எந்த ஒரு முன்னேற்றமும், ஒரு விவசாய பூமியான நன்னிலத்தில் அங்கே இருக்கிற அந்த இயற்கை வளங்களை பயன்படுத்தி அந்த மக்களுடைய பொருளாதார முன்னேற்றம், கல்வி முன்னேற்றம், அதுபோல் மருத்துவ முன்னேற்றம் என்று சொல்லி எதையாவது செய்திருப்பாரா என்று பார்த்தால் எதுவும் இல்லை என்று தான் மக்கள் சொல்லுகிறார். மக்களுக்கு ஒரு ஏமாற்றமே கடந்த 15 ஆண்டுகளாக மிஞ்சியிருக்கிறது. இது ஒன்று. இரண்டாவதாக எங்களது கூட்டணியுடைய பலம். அதுபோல் எங்களது கூட்டணி மதச்சார்பின்மைக்கும் மதவாதத்திற்கும் எதிரான இந்த போராட்டத்தில் சுருங்க சொல்வதாக இருந்தால் தமிழக முதல்வர் சொல்வதை போல் என்டிஏ வெர்சஸ் தமிழ்நாடு என்கிற இந்த போராட்டத்திலே தமிழ்நாட்டிற்காக, தமிழக மக்களுக்காக குரல் எழுப்புபவர்களைத்தானே மக்கள் ஆதரிப்பார்கள். எனவே கூட்டணி பலம், அதுபோல் கட்சியினுடைய பலம், அதுபோல் மக்களுக்காக உழைக்கிற ஒரு மக்கள் வேட்பாளர் என்கிற நிலையில் நிச்சயமாக இதை மக்கள் ஆதரிப்பார்கள். அப்படி உருவாக்கப்படுகிற அந்த பிம்பம் என்பது, அதாவது நீங்கள் எதிர்க்கிற வேட்பாளர், அதிமுக கூட்டணியுடைய வேட்பாளர் என்பவர் வலுவானவர் என்று சொல்லி ஏற்படுத்தப்படுகிற அந்த பிம்பம் எல்லாம் மே மாதம் 4ஆம் தேதி அதனுடைய உண்மை நிலை என்ன என்று தெரியும். உதயசூரியன் அந்த தொகுதியில் வெற்றி பெற்றது, அதிலும் ஒரு மாபெரும் சாதனையை பெற்றிருக்கிறது என்கிற வரலாற்றை நிச்சயமாக நாங்கள் இந்த 2026 தேர்தலில் நாங்கள் பெறுவோம். விஜய் கடத்தில் இருக்கிறங்காட்டி ஒரு மிகப்பெரிய டஃப் ஃபைட்டாக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்றைக்கி கூட வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? வேட்பாளர் பட்டியலை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது எப்படி டஃப் ஃபைட்டாக இருக்குன்னு எனக்கும் தெரியல. மக்களுக்காக உழைக்காதவரை, மக்களுக்காக குரல் எழுப்பாதவரை, அதுபோல் தன்னுடைய பிரச்சனைக்கே குரல் எழுப்பாதவரை நோக்கி மக்கள் போய் அவர்களுக்கு வாக்களிப்பார்கள், அவர்களை ஆதரிப்பார்கள் என்று எப்படி சொல்ல முடியும்? எனக்கு ஒன்றுமே புரியலை. அந்த அளவிற்கு மக்கள் அந்த அளவிற்கா அவர்கள் இருப்பார்கள் என்று என்னால் சொல்ல முடியலை. காரணம், மக்களை பொறுத்தவரை ரொம்ப தெளிவாக இருக்கிறார்கள். நமக்கு யார் குரல் எழுப்புவார்கள், நமக்காக பேசுபவர்கள் யார், சிறுபான்மை மக்களுடைய பாதுகாவலர் யார், இன்றைக்கு சிறுபான்மை மக்கள் எதிர்கொண்டிருக்கிற இந்த பிரச்சனைக்கு யார் தீர்வை தருவார்கள், சிறுபான்மை மக்களுக்காக குரல் எழுப்புகிற எஸ்டிபிஐ, அதுபோல் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி போன்ற கட்சிகள் எந்த அணியில் இடம்பெற்றிருக்கிறது என்பதையெல்லாம் வைத்து பார்த்தால் இது ஒரு பிம்பம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நியாயமான
ஒரு தலைவரா என்பதிலேயே கூட இன்றைக்கு மக்களுக்கு வந்து இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய சந்தேகம் எழுப்பப்பட்டிருக்கிறது. எனவே இது எல்லாவற்றிற்கும் மக்கள் இந்த 2026 ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி அதற்கான பதிலை மக்கள் சொல்லுவார்கள். திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியை தவிர எங்களை பொறுத்தவரை எதிர்க்கட்சிகளே இல்லாத, எதிரிகளே இல்லை என்று கண்ணுக்கட்டிய தூரம் எதிரிகளே இல்லை என்று சொல்வார்கள். அந்த அளவிற்கு ஒரு சூழல் நிலவுகிறது. 200 தொகுதிகளிலும் ஒரு மிகப்பெரிய வரலாற்றை இந்த கூட்டணி வந்து படைக்கும். அப்படி ஒரு உருவாக்கப்படுகிற நடிகர்களுடைய பிம்பமெல்லாம் 2023 ஏப்ரல் 23ஆம் தேதி இல்லை என்கிற ஒரு செய்தியை மக்கள் வந்து சொல்வார்கள். இப்போ இந்த தேர்தலில் வந்து சிறுபான்மையினர் வாக்கை வந்துட்டு தாவேக்கத்தோட விஜய் அவர் பிரிப்பாரு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சில இஸ்லாமிக் கட்சியினுடைய பிரதிநிதிகளுக்கு தொகுதி ஒதுக்கிறது பார்க்க முடியுது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது எப்படி வந்து இஸ்லாமியர்கள் அவருக்கு வந்து ஆதரிப்பார்கள் என்று அவர் நினைக்கிறார் என்று தெரியல. இஸ்லாமியர்களை பாதிக்கிற பிரச்சனைகளை நான் அன்றிலிருந்தே அதை தான் சொல்லிகிட்டே இருக்கிறேன். முஸ்லீம்களுக்காக முஸ்லீம்களுடைய வாக்குகளை பெறுவது என்பதற்கான அந்த தகுதி என்பது அது இஃப்தார் நடத்துவது மட்டுமா, தொப்பி அணிந்து கொள்வது மட்டுமா, முஸ்லீம்களோடு இணைந்து பிரார்த்தனை நடத்துவது மட்டுமா என்றால் இல்லை. மாறாக அந்த முஸ்லீம்களுடைய இப்பொழுது இருக்கிற இந்த ஒன்றிய பாஜக அரசினுடைய அடக்குமுறைகள் கொடுமைகளுக்கு எதிராக உணர்வுபூர்வமாக யார் செயல்படுகிறார்கள், உணர்வுபூர்வமாக யார் அதற்கு பதிலளிக்கிறார்கள். இன்றைக்கி தமிழக முதல்வர் அவர்கள் நாடாளுமன்றத்திலே வக்ஃபு சட்டத்திற்கு எதிராக எழுப்பிய குரல் மட்டுமல்லாது தமிழக சட்டமன்றத்தையே ஒரு போர்க்குரலாக ஒரு போராட்ட களமாக மாற்றிய ஒரு வரலாறு என்பதெல்லாம் சிறுபான்மை மக்கள் மறப்பதற்கு நிச்சயமாக அவர்களால் மறக்க முடியாது. திருப்பரங்குன்றத்தில் இதுவரைக்கும் அதனுடைய பிரச்சனையில் தன்னுடைய நிலைப்பாடு என்ன என்று கூட இதுவரைக்கும் வாய் திறக்கவில்லை. எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கிறது. சிறுபான்மை சமூகத்தினுடைய பிரச்சனைகளை பற்றி அவர் எங்களோடு வாதிட தயாரா என்று கூட நாங்கள் கேட்க தயாராக இருக்கிறோம். ஆனால் அப்படி ஏதாவது ஒரு சிறுபான்மை மக்களுடைய பிரச்சனைகளை உணர்வுபூர்வமாக உள்வாங்கி இருக்கிற ஒருவரை அந்த தாவேக்காவிலிருந்து காட்ட முடியுமா என்று கேட்டால் ஒருவரையும் காட்ட இயலாது. எனவே இது மாதிரி சில பேருக்கு நாங்கள் பிரதிநிதித்துவத்தை வழங்குகிறோம், சில பேரை நாங்கள் வேட்பாளராக காட்டுகிறோம் என்பதெல்லாம் இந்த மக்களிடத்தில் எடுபடப் போவதில்லை. ஒட்டுமொத்தமாக சிறுபான்மை மக்களுடைய உள்ளங்கள் நிறைந்து நிற்கிற அனைத்து அரசியல் கட்சிகளும் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய கூட்டணியில் இருக்கிறோம். மிக தெளிவாக களம் இன்றைக்கு வந்து உறுதியாக்கப்பட்டிருக்கிறது. அந்த களம் மதவாதத்திற்கும் மதச்சார்பின்மைக்கும் எதிரான களம், என்டிஏவிற்கும் அதுபோல் தமிழ்நாட்டு மக்களுக்கும் எதிரான அதற்கான களம். அந்த களத்தில் தமிழ்நாடு வெல்லும், அதுபோல் மதச்சார்பின்மை வெல்லுமே வரைய ஒரு பொழுதும் மதவாதம் வெல்லாது. தன்னுடைய கொள்கையை கூட தெளிவுபடுத்த முடியாதவர்களை மக்கள் நிச்சயமாக புறக்கணிப்பார்கள். கடைசி கேள்வி, வெற்றி பெற்று சட்டமன்றம் செல்லும் பட்சத்தில் உங்களுடைய முதல் குரல் என்னவாக இருக்கும்? நிச்சயமாக முதல்ல நான் போட்டியிடுகிற அந்த நன்னிலம் சட்டமன்ற தொகுதியினுடைய மக்களுக்கான குரல் தான் என்னுடைய குரலாக இருக்கும். குறிப்பாக அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றுவது, அந்த மக்களுடைய தொழில் ரீதியிலான முன்னேற்றம் என்கின்ற என்னுடைய தொகுதி மக்களுடைய பிரச்சனை என்பது மிக முக்கியமானதாக என்னுடைய குரலில் இடம்பெற்றிருக்கும். அதுபோல் தமிழகம் முழுவதும் வாழுகிற ஒடுக்கப்பட்ட மக்களுடைய குரலாக, பாதிக்கப்படுபவர்களுடைய குரலாக, குரலற்றவர்களின் குரலாக சட்டமன்றத்தில் என்னுடைய குரல் நிச்சயமாக ஒலிக்கும். தேங்க்யூ. தொடர்ந்து பல்வேறு கேள்விகளுக்கு எஸ்டிபி கட்சியின் மாநில தலைவரும் நடிகர் சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் நெல்லை உபாதி அளித்திருக்கிறார். ஒளிப்பதிவாளர் சருடன், செய்தியாளர் நௌஷாத்.